ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு அவர்களுடைய கவனத்திற்கு ஒரு புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு புதிய தகவல் இப்ப வெளியாகி இருக்குங்க. இதனால பொதுமக்கள் அதிர்ச்சியில இருப்பதாக ஒரு பக்கம் தகவல் கசிந்து இருக்குங்க. ஸோ அந்த அதிர்ச்சியில இருக்கக்கூடிய தகவல் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத விரைவாக இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியலில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து புதிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இப்ப ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு புதிய கட்டுப்பாடு விதித்திருக்காங்க அப்படின்றத தெரிவித்து வந்திருக்காங்க. ஸோ அந்த புதிய கட்டுப்பாடு என்னவா இருக்கும், இதுல யார் யாருக்கெல்லாம் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவலாக இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிந்து கொள்வது அவசியமான ஒரு விஷயமா இருக்கிறது. தமிழகத்தில் குடும்ப அட்டை எனப்படும் ரேஷன் கார்டுகளில் முகவரி மாற்றம் செய்வதற்கு புதிய நடைமுறைகளும் கூடுதல் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டு இருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. தற்போது அந்த தகவலானது நடைமுறைக்கு வந்ததாகவும் சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த புதிய கட்டுப்பாடு தமிழக மக்களுக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கும் சரி இது கண்டிப்பா அது பயன்படக்கூடிய ஒரு தகவலாக இருக்காது. ஏன் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுகளில் முன்பெல்லாம் முகவரி மாற்றுவது எளிமையான ஒரு விஷயமாக இருந்திருக்கு. ஆனா இப்போ இந்த நேரம் இந்த புதிய கட்டுப்பாடு காரணமாக இந்த முகவரி மாற்றம் செய்வதற்கு ரொம்பவே அழைய வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பா ஏற்படுங்க. ஸோ இதனால பொதுமக்கள் அவதிப்படக்கூடிய ஒரு கடினமான சூழல் ஏற்படும். இந்த புதிய விதிமுறைகளின்படி முகவரி மாற்றத்திற்கு விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பதாரரின் தற்போதைய வீட்டு சமையல் எரிவாயு ரசீதுடன் சேர்த்து அவரது தந்தை மற்றும் மனைவியின் தந்தை ஆகியோரது வீடுகளில் கேஸ் சிலிண்டர் ரசீதுகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு புதிய விதிமுறை அதிரடியாக செய்திருக்காங்க. இந்த அதிரடி மாற்றம் இப்ப பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்த போகிறது அப்படிங்கறதும் தெரிவித்து வந்திருக்காங்க. இந்த மாற்றமானது கண்டிப்பா அனைவருக்குமே எளிமையான ஒரு மாற்றமா இருக்காதுங்க. ஸோ அனைவருக்கும் இந்த மாற்றம் மிக மிக பயமூட்டக்கூடிய ஒரு மாற்றமா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். கண்டிப்பா இதனுடைய வேலைகள் அதிகமாக இருக்கும். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மக்களுக்கு எளிமையான ஒரு விஷயமா இருக்காது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வாடகை வீடு மாற்றுவோர் அல்லது புதிய இடங்களுக்கு குடிபெயர்வோர் தங்களுடைய ரேஷன் கார்டு முகவரியை மாற்றுவதற்கு அரசின் பொது விநியோக திட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அப்படி விண்ணப்பிக்கும் போது புதிய முகவரியை பதிவு செய்து அதற்குரிய முகவரி சான்றாக ஆதார் கார்டு உள்ளிட்ட ஏதேனும் ஒரு ஆவணத்தை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட வழங்கல் அதிகாரிகள் அந்த ஆவணங்களை பரிசீலனை செய்து சரிபார்த்து முகவரி மாற்றத்திற்கு ஒப்புதல் அளிப்பது வழக்கமான நடைமுறையாக இருந்து வந்ததுங்க. ஸோ இதுவரை நம்ம முகவரி மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி நடைமுறையை பின்பற்றி தான் நம்ம மாற்றி வந்தோங்க. ஆனால் தற்பொழுது அமல்படுத்தப்பட்டுள்ள புதிய விதிமுறைகளின் காரணமாக ஆன்லைன் மூலம் முகவரி மாற்றத்திற்கு விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பதாரரின் வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டர் ரசீது கண்டிப்பாக கேட்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்னா கூடுதல் நிபந்தனையாக விண்ணப்பதாரரின் தந்தை மற்றும் மனைவியின் தந்தையுடைய வீட்டு கேஸ் சிலிண்டர் ரசீதும் கேட்குறாங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக கேட்கப்படும் அப்படின்னு வற்புறுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ வற்புறுத்தல் காரணமாக இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்கு எளிமையான ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா அவர்களுடைய கேஸ் சிலிண்டர் புக் கேட்கும் போது கண்டிப்பாக அது அவசியம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ அந்த ரசீது அவர்களுடைய மாற்றத்திற்கு கண்டிப்பாக உதவலாம். ஆனால் அவர்களுடைய தந்தையுடைய வீட்டு கேஸ் சிலிண்டரோட ரசீதை கேட்கும் பொழுது கண்டிப்பா இந்த விஷயம் அனைவர்களுக்கும் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. இந்த மாற்றம் பொதுமக்களுக்கு பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றமா கண்டிப்பா இருக்கலாங்க. இதனால நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இதுல நிறைய கேள்வியை கேட்க ஆரம்பித்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா மனைவியின் தந்தை வீட்டுத்தாரருடைய கேஸ் சிலிண்டருடைய ரசீது எதற்காக கேட்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் நிச்சயமா கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பா மக்களுக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவலாக அமைந்திருக்கு. விண்ணப்பதாரர்களின் குற்றச்சாட்டுகளும் நடைமுறை சிக்கல்களும் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். இந்த புதிய கட்டுப்பாடுகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய கடுமையான
அதிருப்தியையும் வேதனையும் தெரிவித்து வந்திருக்காங்க. இது குறித்து அவர்கள் கூறும்போது, ரேஷன் கார்டில் முகவரி மாற்றம் செய்வதற்காக ஆதார் கார்டு, மின் கணக்கீட்டு அட்டை, வங்கி கணக்கு புத்தகம் நகல் உள்ளிட்ட அனைத்து முறையான ஆவணங்களுடன் தற்போதைய கேஸ் சிலிண்டர் ரசீதையும் இணைத்து விண்ணப்பித்தாலும் கூட ஆன்லைனில் விண்ணப்பங்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து வந்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நிராகரிப்பு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கும் அப்படின்றத நம்ம தெரிவிக்கலாம். இது குறித்து சம்பந்தப்பட்ட ரேஷன் துறை அதிகாரிகளிடம் நேரில் சென்று விளக்கம் கேட்டால், விண்ணப்பதாரர் தங்கியுள்ள தற்போதைய முகவரியில் உள்ள கேஸ் சிலிண்டர் ரசீது, அவருடைய தந்தை வீட்டிற்குரிய கேஸ் சிலிண்டர் ரசீது மற்றும் மனைவியின் தந்தை வீட்டு கேஸ் சிலிண்டர் ரசீது என 3 பேரின் கேஸ் சிலிண்டர் ரசீதுகளையுமே இணையதளத்தில் முறையாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் திட்டவட்டமாக சொல்லி இருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காதுங்க. இது போன்றது ஒரு கடுமையான நடைமுறை தான் ரேஷன் கார்டில் இருந்து உறுப்பினர் பெயரை நீக்கம் செய்வதற்கும் அதிகாரிகள் தற்போது பின்பற்றி வருகின்றன என்ற குற்றச்சாட்டுகள் நிறையவே வந்து கொண்டே இருக்கிறதுங்க. ஸோ இந்த விஷயம் நடைமுறையில் வந்தால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதியினர் தங்களுடைய ரேஷன் கார்டில் முகவரி மாற்றம் செய்ய முற்படும் போது இந்த விதிமுறை மிகப்பெரிய சவாலாக அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு புறம் தெரிவிக்கிறாங்க. காதல் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாத பெற்றோர்கள் தங்களுடைய கேஸ் சிலிண்டர் ரசீதுகளை இவர்களுக்கு எப்படி தருவாங்க, தர மறுப்பார்கள் அப்படின்னு அவர்களுடைய தரப்புல தெரிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தங்களை ஏற்கும் மனநிலையில் இல்லாத பெற்றோரிடம் இருந்து எப்படி கேஸ் சிலிண்டர் ரசீதுகளை பெற்று அதிகாரிகளிடம் வழங்க முடியும் என்று பாதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தங்களது நடைமுறை சிக்கலை கூறி கேள்வி எழுப்பி வருவதாக ஒரு புறம் தகவல் வந்திருக்கு. அரசின் இந்த புதிய கடினமான விதிமுறைகளால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் ரேஷன் கார்டுகளில் திருத்தங்களை மேற்கொள்ள முடியாமல் பெரும் தவிப்புக்குள்ளாகி இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த மாற்றம் மக்களுக்கு எளிமையான ஒரு மாற்றமா இல்லாமல் கடினமான விதிமுறையாக மட்டுமே இருக்க போகிறது. ஸோ அரசு இதற்காக என்ன பதிலை கொடுக்க போகிறாங்க, இந்த மாற்றத்தை மறுசீரமைப்பு செய்வார்களா என்ற கேள்வி மக்களுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிவிக்கலாம். ஸோ இந்த ரேஷன் கார்டு விஷயத்தில் அடுத்த அப்டேட்டாக என்ன வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். மேலும் இது போல தினசரி அரசியல் சார்ந்த பதிவுகளை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.